நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அமைச்சரவையில் அவர் இடம்பெற்றிருந்த பொழுதும் பல்வேறு வகையில் அவர் சிறப்பாக பணியாற்றியிருந்ததை மகாராஷ்டிர அரசியலில் பலரும் சொல்ல கேட்க முடியும், பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மகாராஷ்டிரா பாஜக கூட்டணி அரசில் தான் இப்பொழுது அவர் துணை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். இதற்கு முன்பாக பல்வேறு அமைச்சரவையிலே பொறுப்பு வகித்திருக்கின்றார். பெரிய அளவில் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தேசிய அளவிலான ஒரு கட்சியாக வெளிப்படுத்தியதிலே அஜித் பவாருக்கு மிகுந்த ஒரு பங்களிப்பு இருப்பதாக சொல்லுகின்றார்கள். எனவே அரசியலில் அவருடைய நிர்வாகத்திறன் என்பது மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக இருந்து வந்த நிலையில்தான் சரத்பவாருக்கு அடுத்த நிலையில் அரசியல் தலைவராக அந்த கட்சியில் தன்னை நிலைநிறுத்துவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் சரத்பவார் தன்னுடைய மகனையும் பெயரனையும் முன்னிறுத்தியதன் காரணமாக மனக்கசப்பு ஏற்பட்டு பாஜக ஆதரவோடு தேசியவாத காங்கிரஸ் இரு கூறாக பிளவுபட்டு அஜித் பவார் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வருகின்றார். 1991 முதலே நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உறுப்பினராக இருந்தவர் அஜித் பவார். பாஜக கூட்டணி அரசில் மூன்றாவது பெரிய கட்சியாக அஜித் பவாரினுடைய இந்த தேசியவாத காங்கிரஸ் இருந்து வருகின்றது. ஏராளமான துணை முதலமைச்சர்கள் கடந்த ஆட்சியில் இருந்தார்கள். மகாராஷ்டிர மாநிலத்திலே கிட்டத்தட்ட 4 துணை முதலமைச்சர்கள் வரை இருந்தார்கள். அஜித் பவாரை பொறுத்தவரை அந்த பதவிகளில் துணை முதலமைச்சர் பதவிகளில் இருந்த மகாராஷ்டிர அரசியல் தலைவர்களிலே முக்கியத்துவம் கொண்ட ஒருவராக இருந்திருக்கின்றார். மகாராஷ்டிர அரசியலே நிதித்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை கவனித்து வரக்கூடிய ஒரு தலைவராகவும் இருந்திருக்கின்றார். சரத்பவாரினுடைய அரசியல் வாரிசு தொடர்பான மோதல் காரணமாகவே அஜித் பவார் தனித்து செயல்பட்டு வந்த நிலையிலும் 6வது முறையாக பாஜக ஆதரவுடன் துணை முதலமைச்சராக அவர் பதவி வகித்திருந்தார். இந்த விபத்தை பொறுத்தவரை அஜித் பவார் மும்பையிலிருந்து பாராமதி என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய சொந்த சட்டப்பேரவை தொகுதிக்கு, பாராமதி என்பது பவார் குடும்பத்தினுடைய கோட்டை என்று சொல்லுவார்கள், தொடர்ந்து 90கள் முதலே அவர்கள் தான் அந்த பகுதியில் வெற்றி பெற்று வந்திருக்கின்றார்கள். சரத்பவாரோ அஜித் பவாரோ அந்த பவார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கே பவர் சென்டராக இருந்து வருகின்றார்கள். அப்படியான பாராமதி தொகுதிக்கு தான் அஜித் பவார் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். பாராமதி நகரில் நடைபெறக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மும்பையிலிருந்து தனி விமானத்திலே அஜித் பவார் புறப்பட்டிருக்கின்றார். இன்று காலை 8:15 மணிக்கு பாராமதிக்கு மும்பையிலிருந்து அந்த தனி விமானம் புறப்பட்டிருக்கின்றது. சிறிய ரக விமானமான அந்த விமானத்திலே துணை முதலமைச்சரான அஜித் பவார் மட்டுமல்லாமல் அவருடைய உதவியாளர்கள் உள்ளிட்ட 6 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். காலை 9:15 மணி அளவிலே அஜித் பவாரினுடைய இந்த விமானம் பாராமதியில் தரையிறங்கும் பொழுது விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. பைலட்டுகளுடைய கட்டுப்பாட்டை இழந்து விமானம் விபத்தில் சிக்கி இருந்ததாகவும் விமான நிலையத்திற்கு அருகே அந்த பகுதியில் அது விழுந்து நொறுங்கியதாகவும் தகவல் வெளிவந்திருக்கின்றது. அந்த விமானம் விழுந்த அடுத்த நொடியிலேயே வெடித்து சிதறி இருக்கின்றது, முழுவதுமாக தீக்கிரையாகி இருக்கின்றது என்பதையும் நாம் காட்சிகளிலே பார்க்கின்றோம். தீயணைப்பு படை வீரர்கள் வந்து அந்த விமானத்தை தீயை அணைப்பதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருந்தார்கள். ஆனாலும் விழுந்த வேகத்தில் வெடித்து முழுவதுமாக எரிந்ததால் அஜித் பவார் மற்றும் அந்த விமானத்தை இயக்கிய பைலட்டுகள் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். சரத் பவாரினுடைய அண்ணன் ஆனந்த்ராவ் பவாரினுடைய மகன் தான் இந்த அஜித் பவார். அவருடைய உதவியாளர்கள், தேசியவாத காங்கிரசினுடைய நிர்வாகிகள் 1-2 பேர் என்று கிட்டத்தட்ட 6 பேர் இந்த விமான விபத்து சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வாக முக்கிய அரசியல் தலைவர்களுடைய விமான உயிரிழப்புகள் நீண்டு கொண்டே இருக்கின்றன. இந்த விமான உயிரிழப்பை பொறுத்தவரை தனி விமானம் மூலமாக பாராமதி சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறக்கூடிய நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக அவர் சென்றிருந்த நிலையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. சிறிய ரக விமானம் தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருந்த பொழுதே அஜித் பவாரினுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ, அவரோடு பயணித்தவர்களுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்கின்ற ஒரு பதைபதைப்பு பற்றி கொண்டது. இந்த நிலையில்தான் சரத்பவாரினுடைய அண்ணன் மகனான அஜித் பவார் உயிரிழந்து போயிருக்கின்றார் இந்த விமான விபத்தில் என்பது தெரிய வந்திருக்கின்றது. 3வது பெரிய கட்சியாக தேசியவாத காங்கிரஸில் தான் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கட்சியை அவர் முன்னிறுத்தி இருக்கின்றார். அஜித் பவார் பொறுத்தவரை சரத்பவார் என்கின்ற தன்னுடைய சித்தப்பா உருவாக்கிய கட்சி தான் என்றாலும் அஜித் பவாருக்கு என்று அந்த கட்சியிலே ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர் வட்டம் உருவாகி இருந்ததற்கு காரணமாக சொல்லுவது அவருடைய நடவடிக்கைகள், அஜித் பவாரினுடைய கைதேர்ந்த நிர்வாகத்திறன். பெரிய அளவில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி பயின்று அந்த பட்டங்களை பெறுவதற்கான வாய்ப்பு அஜித் பவாருக்கு அமையவில்லை. அவருடைய தந்தையின் உயிரிழப்பை தொடர்ந்து பாரம்பரிய குடும்ப தொழில்களான அந்த கரும்பு சார்ந்த தொழில்களை பார்ப்பதற்காக அவர் அந்த தொழிலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாலும் அஜித் பவார் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாக இருந்திருக்கின்றார். 91 காலகட்டம் முதலே குறைந்த நாட்களே டெல்லியில் அவர்
அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். டெல்லி அரசியலில் ஈடுபட்டிருக்கின்றார். ஆனாலும் அந்த நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் அஜித் பவாரினுடைய தொடக்க கால அரசியல் செயல்பாடுகள் 90களின் தொடக்கத்திலேயே மிகப்பெரிய அளவில் அரசியலில் பங்களிப்பு செய்ததாக அஜித் பவாரை பற்றி அந்த குறிப்புகளை படிக்கும் பொழுது உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.